வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 23 இலங்கை மீனவர்கள் கைது. நிறைவுகாண் சேவைகளுடன் தொடர்புடைய சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் பல வைத்தியசாலைகளின் சேவைகள் பாதிப்பு. காணாமற் போயிருந்த வெள்ளி நாகம் தலையணை உரைக்குள் கட்டப்பட்ட நிலையில் திகிவளி மிருக காட்சி சாலையிலிருந்து கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 23 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 படகுகளுடன் ஆந்திர கடற்பிராந்தியத்தில் இலங்கை மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து கடலுக்குள் சென்ற மீனவர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடக செயலாளர் நரேந்திர ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். இவர்கள் சிலாபம் மற்றும் மாத்தறை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். இதேவேளை ஆந்திர மாநிலத்தில் அண்மையில் விடுதலை செய்யப்பட்ட 41 இலங்கை மீனவர்களும் எதிர்வரும் 24ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் ஒரு படகுடன் 16 இலங்கை மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடக செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 ராமேஸ்வர மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கடந்த 11ஆம் தேதி இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதேவேளை படகு விபத்துக்குள்ளாகி கடலில் தத்தளித்த 5 இந்திய மீனவர்கள் நைனாதீவு கடற்படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக ஊர்காவற்றுறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவிக்கின்றார். நிறைவுகாண் சேவைகளுடன் தொடர்புடைய சுகாதார ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பினால் மத்திய, தென் மற்றும் மேல் மாகாணத்தில் உள்ள பல வைத்தியசாலைகளின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பணி பகிஷ்கரிப்பினால் வைத்தியசாலைக்கு செல்கின்ற நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் நிறைவுகாண் சுகாதார ஊழியர்கள் இன்று பணிக்கு சமூகமளிக்கவில்லை. இதனால் நோயாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை குறைக்கும் வகையில் வெளி நோயாளர் மற்றும் சிகிச்சை பிரிவுகள் ஊடாக வழங்க வேண்டிய மருந்து வகைகளை ஒசசல ஊடாக வழங்குவதற்கான ஒழுங்குகளை செய்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க கூறினார். இதேவேளை கண்டி வைத்தியசாலையின் நடவடிக்கைகளும் இன்று பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எட்டு வருடங்களுக்கும் அதிக காலம் பதவி உயர்வு வழங்காமை உள்ளிட்ட 6 விடயங்கள் அடிப்படையாக கொண்டு ஊவா, வடமேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் நிறைவுகாண் சுகாதார ஊழியர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பணி பகிஷ்கரிப்பு இன்று மேல், தென் மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கொழும்பு சீமாட்டு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை, காசல் வீதி மகப்பேற்று வைத்தியசாலை, டி சொய்சா வைத்தியசாலை, மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை, பானந்துரை கேத்மதி வைத்தியசாலை மற்றும் பேராதனை சிறுவர் வைத்தியசாலை ஆகியவற்றில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை. காணாமற் போயிருந்த வெள்ளி நாகம் தலையணை உரைக்குள் கட்டப்பட்ட நிலையில் தெய்வவழி மிருக காட்சி சாலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எவரேனும் நாகத்தை மீண்டும் மிருக காட்சி சாலைக்கு கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன கூறியுள்ளார். தேகவளை மிருக காட்சி சாலையில் இருந்த சுமார் 2 அடி நீளமான வெள்ளி நாகம் கடந்த திங்கட்கிழமை முதல் காணாமற் போயிருந்தது. இந்நிலையில் தலையணை உரையொன்றுக்குள் கட்டப்பட்ட நிலையில் மிருக காட்சி சாலை வளாகத்திலிருந்து இன்று காலை 8 மணி அளவில் நாகம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். பறவைகளுக்கு பயிற்சி அளிக்கும் உத்தியோகத்தர் வழங்கிய தகவலுக்கு அமைய போலீசார் நாகத்தை மீட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். கைப்பற்றப்பட்ட வெள்ளி நாகம் தெய்வவளை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெய்வவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மட்கோ பகுதியில் காணாமல் போன 1.5 வயது ஆண் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு முன்னால் நேற்று மாலை குழந்தை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மீட்கப்பட்ட குழந்தை திருகோணமலை பொது வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். குறித்த குழந்தை கடந்த 9ஆம் தேதி காணாமல் போயிருந்தது. குழந்தை காணாமல் போனமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் குறித்து திருகோணமலை தலைமையக போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இணையதளத்தின் ஊடாக சிறுவர் துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் ஈடுபடும் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது. அதிகார சபையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இது தொடர்பில் கூறப்பட்டது. සමාරක්ෂක අධිකාරියේ
අන්තර්ජාල ආවේක්ෂණය නැත්නම් සයිබර් வாட்ச் யூனிட் එක නැවතත් இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சைபர் வாட்ச் பிரிவை மீண்டும் ஸ்தாபித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஒருவர் வீதம் ஜூலை மாதம் வரை 7 பேரை கைது செய்ய முடிந்தது. அவர்கள் பல்வேறு முறையில் சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியுள்ளனர். பேஸ்புக் ஊடாக ஆபாச புகைப்படங்கள் மற்றும் ஆபாச உரையாடல்களின் மூலம் சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்குகின்றனர். எமது நாட்டில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றதா என நீங்கள் வியப்படைவீர்கள். இது தொடர்பில் எமக்கு சாட்சியங்கள் உள்ளன. சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் நாம் எதனை முன்னெடுத்த போதிலும் நாட்டில் உள்ள பிள்ளைகள் பாதுகாக்கப்படவில்லை எனின் அந்த திட்டங்களில் பயனில்லை. රජයක් ළමා මිතුරු වුණත් ළමා ආරක්ෂකයාව සම්බන්ධයෙන් අපි මොන වැඩ කරත් රටේ ළමයි ආරක්ෂා වෙන්නේ නැත්නම් ඒ වැඩවල තේරුමක් නැහැ. ஊவா தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. මේ ඡන්දේ ඊළඟ ජනාධිපති ඡන්දේ අත්හදා බැලීමේ ඡන්දයක් බවට පත් කරගෙන තමයි ආණ්ඩුව හදන්නේ. இந்த தேர்தலை அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒத்திகையாக பயன்படுத்திக் கொள்வதற்கே அரசாங்கம் முயல்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதா இல்லையா அதன் பலன் மற்றும் பிரதிபலன்கள் தொடர்பில் பார்ப்பதற்காகவே ஊவா மாகாண சபை தேர்தலை நடத்தவுள்ளனர். නිකම්ම ගෙට පයින්නවා. ඒ නිසා ඌව ඡන්දයට ඇවිල්ලා තියෙන්නේ මුට්ටිය පිළිබඳ සැලකිල්ල අරගෙන. දැන් සමහර අය බය වෙලා මේ පළාත් සභා මැතිවරණයත් ස්ථිර වශයෙන්ම එක්සත් ජනතා නිදහස්. தற்போது சிலர் அச்சமடைந்துள்ளனர். இந்த மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பே வெற்றியடையும் என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம். 2001 ஆண்டு பொதுத் தேர்தலிலும் 1994 ஆண்டு முதல் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களிலும் மொனராகலை மாவட்டத்தில் நாம் வெற்றியடைந்தோம். மொனராகலையின் ஆசனங்கள் குறைவடைந்து அவற்றை பதுளைக்கு வழங்கிய போது எவரும் இது தொடர்பில் பேசவில்லை. கொழும்பு மாவட்டத்தின் ஆசனங்கள் குறைக்கப்பட்டு களுத்துறை மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு அவற்றை வழங்கிய போது எவரும் பேசவில்லை. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் ஆசனங்களை குறைத்து ஹம்பாந்தோட்டைக்கு வழங்கிய சந்தர்ப்பத்தில் எவரும் பேசவில்லை. அதனால் மொனராகலை மாவட்டத்தின் வெற்றியை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளமை இதனூடாக உறுதியாகின்றது. நீல படை அணியின் புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை மாத்தறை ஊரு பொக்கவில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. மாத்தறை பஸ்கொட வார சந்தையை மக்களிடம் கையளிப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எமது கட்சியின் இளைஞர் அமைப்பை மீளமைக்கும் நடவடிக்கையை புதியதொரு வடிவில் முன்னெடுக்க நாம் தீர்மானித்துள்ளோம். தேர்தல் காலங்களில் மாத்திரம் இளைஞர் அமைப்பு ஒன்றை அமைத்து அரசியல் பேசுவதை தவிர்த்து நீண்ட கால திட்டம் ஒன்றினூடாக இளைஞர் யுவதிகள் ஆகியோர் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் ஒன்றிணையக்கூடிய வகையில் நாம் இளைஞர் அமைப்பை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். தேர்தல் காலங்களில் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்காக வீதியில் செல்லவும் சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கும் வீதியில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் இளைஞர் யுவதிகள் பயன்படுத்தப்பட்டனர். எனினும் தேர்தலின் பின்னர் இளைஞர் யுவதிகளுக்கான திட்டம் ஒன்றை எந்த கட்சி முன்வைத்தது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பட்டதாரிகளுக்கான தொழில்களை வழங்கியது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெயரத்ன நாயக்க மற்றும் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஆரூப் ராகா ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஆரூப் ராகா ராணுவ தலைமையகத்தில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்னாக்கவை சந்தித்தார். மேஜர் ஜெனரல் ஆர் ரத்னசிங்கத்தினால் இந்திய விமானப்படை தளபதி வரவேற்கப்பட்டார். பின்னர் ராணுவ தளபதி மற்றும் இந்திய விமானப்படை தளபதி ஆகியோருக்கு இடையில் ஸ்நேகபூர்வ கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்த நெதர்லாந்து பிரதி வர்த்தக அமைச்சர் சிமோன் ஸ்மின்ஸ் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றனர். நெதர்லாந்து பிரதி வர்த்தக அமைச்சர் சிமோன் ஸ்மின்ஸ் உள்ளிட்ட 6 பேர் அடங்கிய தூதுக்குழுவினர் கடந்த 14ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அமைக்கப்படும் பொது சேவை நிலையங்கள் மக்கள் பாவனைக்கு வழங்கப்படாமல் பாழடைந்து செல்வது அபிவிருத்தி பணிகளின் வேகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். நாட்டின் தமிழர் கலாசாரத்தை பிரதானமாக எடுத்தியம்பும் இடங்களில் ஒன்றான வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தின் செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கப்பாச்சி கிராமமே இது. இங்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியில் அமைக்கப்பட்ட பொதுநோக்கு மண்டபம் பாழடையும் நிலையில் உள்ளமை இவ்வாறு நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவாகியது. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய மண்டபம் ஒன்று பல லட்சங்கள் செலவுப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் ரூபாய் செலவில் அந்த மண்டபம் அமைத்தரப்பட்டதற்கு இதுவரைக்கும் எங்களுக்கு அதற்குரிய செயற்படுத்துவதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு செய்து தரப்படவில்லை. பொதுநோக்கு மண்டபம் என்று கட்டித்தந்தார்கள். ஆனால் பொதுநோக்கு மண்டபத்தில் பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு செய்து தரப்படவில்லை. ஆகையால் அந்த மண்டபம் அப்படியே பாவிக்கப்படாததால் அப்படியே மிருகங்களாலும் அதை பாவிக்காதனாலும் அது அப்படியே பாலடைந்து காணப்பட்டு வருகின்றது. இதை கொண்டு நாங்கள் அறிவித்தல் கொடுத்தும் எங்களுக்கு அதற்குரிய செயற்பாடுகள் யாருமே செய்து தரப்படவில்லை. 2008ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டின் நிதியுதவியுடன் தேசிய கட்டுமானம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினால் சுமார் 75 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பொதுநோக்கு மண்டபம் அமைக்கப்பட்டது. தற்போது இந்த கட்டடத்தில் பொருத்தப்பட்டிருந்த பல பெறுமதியான பொருட்கள் களவாடப்பட்டும் உடைக்கப்பட்டும் உள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒழுங்கான முறையில் அது கட்டுப்படவே இல்லை. அது முதல் இருந்த ஜிஎஸ்டி எல்லாம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அவங்களெல்லாம் அதை பொருட்படுத்தாம விட்டனால இன்றைக்கு அந்த கட்டடம் பாலடைஞ்சு போய் இருக்குது. இப்ப மக்களோட பாவனைக்கும் இல்ல, ஒருத்தருக்குமே அது பிரயோசனம் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த கட்டடம் ஒருத்தருக்குமே பிரயோசனம் இல்லாத மாதிரி இருக்கு. கதவுகள், ஜன்னல்கள், கூரைகள் பழுதடைந்து கவனிப்பாரன்றி கிடக்கும் இந்த கட்டடத்தை சீரமைத்து பாவனைக்கு உகந்ததாக மாற்றித் தருமாறு இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் பாவனை உகந்த முறையில் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி கணிசமான ஓட்டங்களை பெற்றுள்ளது. காலியில் நடைபெறுகின்ற இந்த போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடி வரும் தென்னாப்பிரிக்க அணி சற்று முன்னர் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ஓட்டங்களை பெற்றிருந்தது. டீன் எல்கர் 103 ஓட்டங்களையும் பெப் டு பிளஸ்ஸி 80 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். சுரந்தர் லக்மால் மற்றும் டில்ருவான் பெரேரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.